ஈரோடு அருகே கலப்படம் செய்து போலி டீ தூள் உற்பத்தி செய்யப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டதால் தொழிற்சாலைக்கு அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர். ஈரோடு அருகே கருமாண்டம்பாளையம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான அரிசி ஆலையில் போலி டீ தூள் செய்யப்படுவதாக ஈரோடு மாவட்ட வழங்கல் அலுவலர் துர்காமூர்த்திக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அந்த தொழிற்சாலையில் அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது அங்கு மரத்தூள், பென்டைட் பவுடர், புளியங்கொட்டை, முந்திரி தூசி ஆகியவை கலக்கப்பட்ட டீ தூள் தயாரிக்கப்பட்டது தெரியவந்தது. அங்கு விற்பனைக்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த 26 மூட்டை போலி டீ தூள் மற்றும் 275 மூட்டை போலி மூலப்பொருட்கள் ஆகியவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததோடு அந்த தொழிற்சாலைக்கும் அதிரடியாக சீல் வைத்தனர். கருமாண்டாம்பாளையத்தில் உள்ள ஒரு போலி டீ தூள் தயாரிக்கிற ஆலையை பரிசோதனை செய்ததில் சுமார் 300 மூடை அளவிலான போலி டீ தூள் தயாரிப்பதை பறிமுதல் செய்திருக்கிறோம். இதில் கலப்பட பொருளாக மரத்தூள் மற்றும் சோடா ஆஷ், பென்டைட் பவுடர், அடுத்து கலரிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கலந்து இங்கே ரெடியாக ஒரு 26 மூடை 50 கிலோவில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. மற்றும் மூலப்பொருள்கள் ஒரு 200 மூடை இருக்குது. இது போலியா டீ தூள் தயார் பண்ணி சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு இது. அதிகாரிகள் சோதனையை அடுத்து போலி டீ தூள் தொழிற்சாலையின் உரிமையாளர் மற்றும் அங்கிருந்த தொழிலாளர்கள் தலைமறைவாகிவிட்டனர். இது தொடர்பாக மாவட்ட வழங்கல் அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து போலி தொழிற்சாலையின் உரிமையாளரை தேடி வருகின்றனர்.